பாசிசம் நீங்குகவே, எழுகவே எழுகவே, சமூக நீதி எழுகவே, ஒளிகவே ஒளிகவே, சாதிய வெறி ஒளிகவே, ஓங்கிச் சொல்வோம் உறக்கச் சொல்வோம், ஓங்கிச் சொல்வோம் உறக்கச் சொல்வோம், ஒன்றே குலம் ஒருவனே இறைவன், எட்டுத்திக்கும் அணுவாத சதிகளை அனுமதியோம் அனுமதியோம், தமிழக அரசே தமிழக அரசே, எதிர்ப்பை காட்டு எதிர்ப்பை காட்டு, கடுமையான எதிர்ப்பை காட்டு, விரும்பிய மதத்தை தேர்வு செய்யும், உரிமையை நிலைநாட்டு, இஸ்லாத்தை ஏற்பதற்கு உரிமை பறிக்கும் தண்டனையா, நீதிமன்ற தீர்ப்பிலேயே அரசியல் சாதனை நிபந்தனையா, இது சங் பரிவார சிந்தனையா, சதி செய்யாதே சதி செய்யாதே, சமூக நீதியை அழி. 2007 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தொடர்ச்சியாக 1995 2009 வரைக்கும் நாங்கள் நடத்திய அந்த போராட்டத்தின் விளைவாக அந்த 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதுக்கு நன்றி அறிவிப்பு மாநாடும் நாங்கள் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடத்தினோம். ஆனால் அந்த இடஒதுக்கீட்டில் கடந்த கால முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சரத்தை கொண்டு வந்தார்கள். தமுமுகவுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். 3.5% இடஒதுக்கீட்டில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை தழுவினால், ஒரு கிறிஸ்டினோ ஒரு இந்தோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவரோ முஸ்லீமாக மாறினால் அவருக்கு இந்த 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு அந்த கோரிக்கையை வெல்லும் வண்ணமாக தலைமைச் செயலகத்தை சிறுபான்மை மாநாட்டில் அந்த கோரிக்கையை முன்மொழிந்து அவர் வழிமொழிந்து நிறைவேற்றினார். பிறகு தொடர்ச்சியாக நீதிமன்றம் செல்லும்போது நீதிமன்ற நீதிபதிகளும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் அதே தீர்ப்பை அவர்களுக்கு செல்லும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல், சமூக நீதி மன்னன் என்று பார்க்காமல், செங்கி நீதிபதியாக ஒரு நீதிபதி மதுரை பெஞ்சிலே அமர்ந்து கொண்டு அவர் பலவிதமான தீர்ப்புகளை மன இச்சையின் அடிப்படையிலே கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதுதான் இந்த 3.5% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுகிறது உள்நோக்கத்தோடு அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள், தாவேக்காவுடைய முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அவருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்குடைய அமைச்சர் அவர்களும், அதேபோல் தாவேக்கா அமைச்சர் அவர்களும் நாங்கள் இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார். அந்த வாக்குறுதி அடிப்படையில் அமைதியான முறையில் தமிழ்நாடு முழுவதும் 68 இடங்களில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போராட்டத்தை நடத்துகிறது.